ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அப்ப அனுக்கிரக காலம் என்றால் உதவி செய்கிற நாட்கள், உதவி செய்கிற காலம் என்று பொருள். நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம், இன்னும் நாட்கள் அதிகமா இருக்குது, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற நாட்கள் இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்குது, தேவனுடைய வருகை இன்னும் ரொம்ப நாட்கள் இருக்குது. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. எப்பொழுது அனுக்கிரக காலம், எப்பொழுது இரட்சண்ய நாள்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். அல்லேலூயா. இந்த கால வேளை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர், உங்களிடத்திலே கர்த்தர் பேசுகிற காரியம் இப்பொழுதே, இன்றைக்கு இந்த காணொளி பார்க்கிற இன்றைக்கு இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சண்ய நாள். அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே இன்னும் காலம் அதிகமா இருக்குது, இயேசு இன்னும் ரொம்ப நாள் கழித்துதான் வருவார் நினைத்துக் கொள்ளாதீங்க. தயவு செய்து இந்த காலவெளி கர்த்தர் உங்களோடு, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். அப்ப உண்மையாகவே இன்றைக்கே மனம் திரும்புவோமா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய ரட்சிப்பினை, அவர் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் இன்றைக்கே மனம் திரும்புகிறவர்களாய். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இன்றைக்குதான் இந்த நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க, இன்றைக்கே இரட்சண்ய நாள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் நாட்களை கடத்துகிறவர்களாய், பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மனம் திரும்பிக்கலாம், இயேசு வருவதற்கு இன்னும் கால தாமதாகும் இல்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, உண்மையாகவே நடக்கிற இந்த பூமியில் நடக்கிற, உலகத்தில் நடக்கிற காரியங்களை நீங்கள் உற்று கவனித்தாலே போதும், நீங்கள் இந்த காரியங்களை, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, இது எவ்வளவு சத்தியம் உள்ளது, இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை ஒரு விஷயமாய் கர்த்தரிடத்திலே மனம் திரும்புவோமா? இந்த காலவேளை கர்த்தருக்கு முன்பாக எல்லா விதமான பாவங்கள், அக்கிரமங்கள், இத்தனை நாட்கள் நேற்று வரைக்கும் செய்த காரியங்கள் போதும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறது, இன்றைக்கே இரட்சண்ய நாள். இன்றைக்கே மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே உங்கள் ஆத்மாவை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? எல்லோரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல இன்றைக்கே இரட்சண்ய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே இரட்சண்ய நாள். அருமையான தெய்வ பிள்ளைகள், நிச்சயமாகவே தகப்பனே, இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரட்சண்ய நாளிலே, இந்த அனுக்கிரக காலத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் உதவி செய்ய, அவர்களை மனம் திரும்பாதபடி சத்ருவானவன் அவர்களை ஏமாற்றி மோசம் போக்குகிற எல்லா காரியங்களையும் முடக்குகிறோம், துரத்தி அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு அந்த கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை நிரப்புவதாக. அந்த இரட்சண்யம், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு, அவருடைய ரத்தத்தினால் உண்டான அந்த ரட்சிப்பு பிள்ளைகளை மூடுவதாக. ஒரு புதிய ரட்சிப்பை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பின் தொடக்கமாய் கர்த்தர் நீர் செய்வீராக. இந்த கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இரட்சண்ய நாளிலே கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார். உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், உண்மையாகவே இந்த வாய்ப்பு அநேகருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்தித்திருக்கிறார். உங்களை உண்மையாகவே அவர் நேசிக்கிறார். இன்றைக்கே இந்த அனுக்கிரக காலத்திலே, இந்த இரட்சண்ய நாளிலே இயேசுவினிடத்திலே நீங்கள் வந்ததற்காக நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார். உங்களை நேசித்து கர்த்தர் பலப்படுத்துவார். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.